அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ட்ராமா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் இயக்கியிருக்கிறாரு. விவேக் பிரசன்னா, சஞ்சீவ், ஆனந்த், சாந்தினி, பூர்ணிமா ரவி, பிரதேஷ், ரமா, மாரிமுத்து மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் கார் திருடி வந்த 2 பேர் திருடி வந்த காரில் பிணம் இருப்பது தெரியாமல் போலீஸில் மாட்டிக்கொள்ள அந்த இருவரும் போலீஸிலிருந்து தப்பி ஓடிவிடுகின்றனர். தப்பி ஓடிய இருவரையும் போலீஸ் தேடுகிறது. அவர்கள் போலீஸிடம் மாட்டினார்களா என்பதும், இன்னொரு கதையில் விவேக் பிரசன்னாவின் மனைவியாக வருபவர் சாந்தினி. திருமணம் முடிந்து சில வருடங்கள் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் இருவரும் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். பல மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் அதில் எந்த பயனும் ஏற்படவில்லை. அதே சமயம் தனியார் கருதரிப்பு மையம் ஒன்றிற்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார் விவேக் பிரசன்னா. சில நாட்களிலேயே சாந்தினி கர்ப்பமடைகின்றார். இந்த கர்ப்பத்தால் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. இது ஒரு புறம் நடக்க, மற்றொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர் மாரிமுத்துவின் மகளாக வரும் பூர்ணிமாவை பிரதேஷ் காதலிக்கின்றார். முதலில் காதலை ஏற்க மறுத்தாலும் பின் அவர் மீது காதல் வயப்பட்டு விடுகின்றார் பூர்ணிமா. இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதனால் பூர்ணிமா கர்ப்பமடைகின்றார். பிரதேஷ் பூர்ணிமாவை ஏமாற்ற நினைக்க இதற்கு தீர்வு என்ன என்பதும், காரை திருடிய இருவருக்கும் விவேக் பிரசன்னா, சாந்தினி, பிரதேஷ், பூர்ணிமா ஆகியோருக்குள் என்ன சம்பந்தம், இவர்களின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்தது, தாய்மைக்கு இயங்கும் தாய்மார்களின் இயக்கம் என்ன என்பதற்கு விடை சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. விவேக் பிரசன்னா வழக்கம்போல் தனது யதார்த்தமான நடிப்பை கொடுத்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைக்காக இயங்கும் ஒரு ஆண்மகனின் இயக்கத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். தாய்மை அடைந்ததை அறிந்ததும் கண்களில் வந்த கண்ணீரால் நம் கண்களையும் கலங்க வைத்திருக்கின்றார் சாந்தினி. தனது நடிப்பின் மூலம் மிரட்டலை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆனந்த். பூர்ணிமா ரவியும் தனது கதாபாத்திரத்திற்கு வலு சேர்த்திருக்கின்றார். காதலனாக பிரதேஷ் நன்றாக நடித்திருக்கின்றார். ரமா, மாரிமுத்து, சஞ்சீவ், வையாபுரி, பிரபு என இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். அஜித் ஸ்ரீனிவாசனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். RS ராஜ் பிரதாப் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைத்திருக்கின்றது. குழந்தை இல்லாத தம்பதிகள் பல லட்சங்களை தனியார் கருத்தரிப்பு மையத்தில் கொடுத்து ஏமாறாமல், தாய் தந்தை இல்லாமல் ஆசிரமங்களில் வளரும் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்ற கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொன்ன இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.